ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ராக்கர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, லெபனான் அப்படின்ற நாட்டில் பெய்ரூட் அப்படின்ற ஒரு தலைநகரத்தில் இருக்கோங்க. இங்கேருந்து லெபனான்லேருந்து முக்கியமான இடத்துக்கு போகிறோம். இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையிலே முக்கியமான நாள். ரொம்ப த்ரில்லிங்காக அடுத்த ஒரு வாரம் நமக்கு இருக்க போகுது இந்த பயணம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நல்ல ஒரு ரிஸ்க்கான ரொம்ப டேஞ்சரான இடத்துக்கு பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். உதாரணத்துக்கு எத்தியோப்பியாவில் இருக்கிற ஓமா வேலி, ஆஃப்ரிக்காவில் நிறைய இடங்களுக்கு தனியாகவே ட்ராவல் பண்ணியிருக்கோம். இன்னும் நல்ல எக்ஸ்ட்ரீமாக ஒரு நாட்டுக்கு பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு 6 மாதமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். சிரியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சிரியா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய விதமான வார் நடந்த ஒரு இடங்க. இன்றைக்கி நம்ம சிரியா போய் அங்கே மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, இப்போ உள்ள நிலைமைகள் எப்படி இருக்குது, நம்ம போகிற நேரத்தில் என்ன வேணால் நடக்கலாம், எல்லாத்துக்கும் தயாராக தான் இந்த பயணத்தை நான் இன்றைக்கி தொடர போகிறேன். இன்றைக்கான பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பெய்ரூட்லேருந்து போய் பார்டர் கிராஸ் பண்ணி சிரியாக்குள்ளே என்ட்ரு ஆகி மோசஸ் கேவ்னு சொல்லிட்டு ஒரு கேவ் இருக்குது, அந்த கேவுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம டமஸ்கஸ் அப்படின்ற சிரியாவோட தலைநகரத்தில் போய் இன்றைக்கி தங்க போகிறோங்க. அதுதான் இன்றைக்கான பிளான். கிட்டத்தட்ட 65 கிலோமீட்டர் நான் இருக்கிற பெய்ரூட்லேருந்து சிரியா பார்டர் வரைக்கும். இன்றைக்கி ட்ரிப்பு வேறு லெவலில் பயங்கரமாக இருக்க போது. ஏகப்பட்ட செக் பாயிண்ட் இருக்க போது. இந்த நாட்டுக்கு போகிறதுக்கு நான் 2 மாதத்துக்கு முன்னாடி நல்லா ப்ரிப்பேர் ஆகி அதுக்கான வீசா ப்ராசஸ்ஸு, செக்யூரிட்டி கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கேன். நம்ம எல்லாத்துக்குமே சிரியாவோட கண்டிஷன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். கிட்டத்தட்ட 18 மில்லியன் மக்கள் இந்த சிரியாவில் வாழ்ந்துட்டுருக்காங்க. 2011 நடந்த வாரில் பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு மேலே மக்கள் இறந்துருக்காங்க. இது அஃபிஷியலாக டேட்டா தான். ஆனால் அஃபிஷியலாக சொல்லப்படாத ஏகப்பட்ட இறப்புகள் அங்கே நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்களை நல்லா டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்கதா சொல்கிறாங்க. 3 லட்சத்துக்கு மேலே உள்ள மக்கள் கை இல்லாமல், கால் இல்லாமல், மென்டல் ப்ராப்ளமோட நிறைய மக்கள் இன்னமும் அங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நான் எப்பொழுதும் போல தான் இந்த 7 நாள் பயணமும் தனியாக தான் பயணம் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட சிரியாவோட வீசாலாம் இல்லை, வெறும் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் மட்டும் தான் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம பார்டருக்கு பயணம் பண்ணி, பார்டரில் தான் வீசாவே நம்ம கொடுப்பாங்க. சரி வாங்க போகலாம். டிரைவர் வந்துட்டுருக்காது. எனக்கு வேறு மாதிரியான ஒரு பயணம் இருக்க போகுது இன்றைக்கி. எனக்கு பயம்லாம் இல்லை, லைட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம். எல்லாத்தையும் தயாராக தான் போகிறேன். சரி வாங்க போகலாம். ஃப்ரம் டமஸ்கஸ். எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏர்பிஎன்பியில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு ஆள் கலெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஹோட்டல் மாதிரிலாம் கிடையாது. நம்ம இங்கே பாக்ஸ் மாதிரி இருக்கும், கீ பாக்ஸ் மாதிரி. அதுக்குள்ளே தான் நீங்கள் உங்களோட சாவியை வைக்கணும். இப்போ என்னோடய சாவியை வைக்க போகிறேன். இதுக்கு கீ இருக்கும், ஒரு கோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கோடை வச்சுட்டு உள்ள சாவியை வச்சுட்டு முடியுது தான். முடிட்டு பாஸ்வேர்டை மாற்றிட்டிங்கன்னா அவ்வளோதான். யாருமே ஓப்பன் பண்ண முடியாது. அவங்க சாவியை எடுத்துக்குவாங்க. இப்போ ஸ்டார் பாக்ஸில் நம்ம ஒரு கேப்பச்சினோ வாங்கலாம். ஹாய், குட் மார்னிங். ஒன் கேப்பச்சினோ. தேங்க்யூ. ஸோ இப்போ பார்த்தோம்னா நான் இங்கே லெபனான்லேருந்து கிளம்பியாச்சு. நமக்கு தனியாக கார் ஒன்று வாடகைக்கு எடுத்துகிட்டு நம்ம இதில் பயணம் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம திரும்ப வரலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வெடி விபத்து நடந்துச்சு. எல்லாமே இந்த ஏரியா தான், நம்ம தங்கியிருக்க இந்த ஏரியா தான். ஃபுல்லாக வெடி விபத்து, நிறைய கடைகள்லாம் மூடி இருக்கும். நிறைய இடங்கள் அப்படியே பஸ்ஸு கார்லாம் நின்னது அப்படியே நிற்கும். நம்ம ரிட்டர்ன் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் காலையில் சாப்பிட்றதுக்கு ஸ்டார் பாக்ஸில் ஒரு காஃபி ஒன்று வாங்கிட்டு நான் இதில் இங்கேருந்து கிளம்புறேன். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆகும் நம்ம அந்த பார்டர் ரீச் ஆகிறதுக்கு. பார்டர் ரீச் ஆகி வீசா ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகிறோம். மோசஸ் கேவ்னு சொல்லிட்டு ஒரு கேவுக்கு போக போகிறோம். லெபனான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது. இது மலைப்பகுதி மாதிரி இருக்குங்க. கிளைமேட்டே எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் சில்லுன்னு இருக்குது. மதியானம் போனாலும் சில்லுன்னு இருக்குது. வெயில்லாம் அந்தளவுக்கு தெரியலை, நல்லாயிருக்கு. ஸோ ஆக்சுவலாக குளிரான இடம்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், ரோட்டில் ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. நல்லா மலைக்கு மேலே வந்தோடனே ஃபுல்லாக அப்படியே ஸ்னோவாக இருக்குது. நான் போகிற வழியில் எல்லாமே மிலிட்ரி, போலீஸ் எல்லாமே நின்றுட்டுருக்காங்க. நான் லெபனானோட தானல. ஆக்சுவலாக லெபனான் அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸ்னோ ஃபுல்லாக செம்ம அழகாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தோம்னா லெபனோட ப்ராசஸ் முடிஞ்சு சீல் வாங்கிட்டேன். இப்போ சிரியாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டுங்க. சத்தியமாக நம்ப மாட்டேங்க, எனக்கே நம்ப முடியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பணம் மாற்றிட்டு இருந்தேன், சிரியா மணி மாற்றிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா என் பின்னாடி டக்குன்னு மீட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்காரன் மீட் பண்ணேன். ஆக்சுவலாக இங்கே யூஎன் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாராமா. குற்றாலம் இருக்குல்ல, குற்றாலத்துலேருந்து இருக்கிற
இங்கே சிரியா பார்டரில் யதார்த்தமாக போய் பணம் மாற்றுற இடத்துல வந்து நான் மீட் பண்ணேன். நான் வீடியோவில் காமிக்கக்கூடாது, உண்மையிலே காமிக்கக்கூடாது, ஏன்னா அவன் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ சந்தோஷம், உங்களை மீட் பண்ணது வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் நினைச்சதில் உடனே டக்குனு கிளம்பியாச்சு. ஸோ பாஸ்போர்ட்டில் வந்து இப்போ லெபனானோட எக்ஸிட் ஸ்டீல் வந்து போட்டாங்க. நினச்சிருப்பாங்க என்ன பண்ணுறாங்க இங்கே. ஸோ பார்த்தீங்கன்னா சீல் வந்து வாங்கிட்டாங்க. சீல் வந்து வாங்கிட்டு இப்போ வந்து சிரியா நோக்கி நான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுதாங்க, இப்படி தான் இருக்குது சிரியா. உள்ளே போகும்போதே ஃபுல்லாகவே ட்ரையாகவே இருந்தது. நான் மட்டும் தான் சிரியாவை நோக்கி போயிட்டு இருந்தேன். நிறையா மக்கள் சிரியாவிலேருந்து லெபனான் நோக்கி வந்துட்டு இருந்தாங்க. நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் வச்சு சிரியாக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இதுக்கப்புறம் அமெரிக்கா கூட போக முடியுமா அப்படின்றது தெரியல. செக் பாயிண்ட், செக் போஸ்ட்னால் ஒன்றும் இல்லைங்க. உங்கள் வண்டியை நிப்பாட்டி நிறைய இடங்களில் வந்து என்னென்ன வச்சுருக்கீங்க அப்படின்றத முழுமையாக செக் பண்ணுவாங்க. ஆனால் சிரியாவில் பார்த்திங்கன்னா வந்து நான் சிரியா பார்டரை தாண்டி போகிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 10 செக் போஸ்ட்டு தாண்டி தான் வந்து நான் வந்து போயிட்டு இருந்தேன். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வெவ்வேறு விதமான ஆர்மி ஆட்கள் வந்து நம்ம வாகனத்தையும் நம்ம பேக்கையும் வந்து சோதனை பண்ணுவாங்க. சோதனை பண்ணுறது நார்மலாலாம் செக் பண்ண மாட்டாங்க, ஃபுல்லாக செக் பண்ணி தான் வந்து உங்களை அனுப்புவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா 4-5 செக் பாயிண்ட் வந்து கிராஸ் பண்ணி இப்போ சிரியாக்குள்ளே வந்துட்டோம். சிரியாக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா இமிக்ரேஷன் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஏன்னா இவங்க வந்து இந்த மாதிரி டூர் அரேஞ்ச் பண்ணுறதுனால வந்து எந்த மாதிரி விஷயங்களும் என்கிட்ட எதுவுமே கேட்கல. ஆல்ரெடி செக்யூரிட்டி கிளியரன்ஸும் நம்மள்ட்ட இருந்தனால வந்து எந்த விஷயமே கேட்கல. எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. டூரிசம் அப்படின்னா உண்மையாவா அப்படின்னாங்க. கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். ஆல்ரெடி நீங்கள் பாலஸ்தீன் போயிருக்கீங்களான்னு கேட்டாங்க. பாலஸ்தீன் நாடு இருக்குல்ல, அங்கே போயிருக்கீங்க கேட்டாங்க. இல்லை போனதில்லை அப்படின்னா. ஷுவரா அப்படின்னாங்க. செக் பாயிண்ட்டா? ஓகே, செக் பாயிண்ட் நான் அப்படி கூப்பிட்றேன். ஸோ செக் பாயிண்ட் தாண்டி வந்துட்டோம். ஆக்சுவலாக வீசாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா $52 வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வரும் வழியில் வந்து பணம் டாலர் வச்சுருந்தேன். $300 வந்து நான் சிரியன் மணிக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு எவ்வளோ வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு ரூம் போயிட்டு காமிக்கிறேன். நிறையா கட்டுக்கட்டாக வந்திருக்கு. அங்கே போய் காமிக்கிறேன். ஏன்னா இப்போ ரொம்ப பெருசாக இருக்கனால தூக்க முடியாது, நம்ம எடுத்து காமிக்க முடியாது. நிறையா ஒயிட் நான் காமிக்கிறேன். ஸோ வீசா வந்து வாங்கிட்டு இப்போ வந்து அடுத்தது ஒவ்வொரு செக் பாயிண்ட்டாக கிராஸ் பண்ணி ஹவு மெனி செக் பாயிண்ட்ஸ் மோர்? 2 more. ஓகே, இன்னும் 2 செக் பாயிண்ட் இருக்காமா. 2 செக் பாயிண்ட் கிராஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டமகஸ் வழியாக சுற்றி பார்க்கலாம். மோசஸ் கேவ்ன்ற இடத்துக்கு தான் போக போகிறோம். கொஞ்சம் நான் வந்து இமிக்ரேஷனில் நிற்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டிவியில் பார்த்துருப்போம், சிரியாவை பற்றி பார்த்துருப்போம். அடிக்கடி வெடிக்கிறது அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் திக்குன்னு தான் இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு எனக்கு. பட் இருந்தாலும் வந்து எது நடக்காது அப்படின்ற தைரியத்தில் வந்து நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் உள்ளே போயிட்டுருக்கேன். இன்னும் நம்ம 7 நாள் இங்கே தான் இருக்க போகிறோம். எனக்கு வீசா வந்து பார்த்திங்கன்னா 15 நாள் கொடுத்தாங்க. 15 நாளில் நீங்கள் வெளில போயிடணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டேன். பட் நம்ம இருக்க போது 7 நாள் தான் இருக்க போகிறோம், அதுக்கு மேலே இருக்க மாட்டோம். இவங்களே கூட்டிகிட்டு போய் வெளில விட்ருவாங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. வரும்போது சிம் கார்டை வாங்கிட்டேன். சிம் கார்டு 4G 25,000 வந்துச்சு. இந்த ஒரு காசுக்கு 35 GB வந்து கொடுத்தாங்க சிம் கார்டு. அதுவும் பார்டர்லேயே இருக்குது. நீங்கள் வரும்போது கைட்டை சொன்னீங்கன்னா வந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. இப்படி தான் என்ட்ரு ஆகுது சரியா. நான் உள்ள என்ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஈவன் ஆர்மி வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் வந்து நடத்துனாங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து வீடியோ எடுக்க முடியல. ரோட்லாம் சூப்பராக இருக்குது. செக் பாயிண்டா? இப்போ சிரியாக்குள்ளே வந்துட்டோம். சிரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ மோசஸ் கேவ்னு சொன்ன இடம். ஸோ அங்கே தான் வந்து போகிறோம். பார்த்தீங்கன்னா மிலிட்ரி வண்டியாக போயிட்டுருக்கு எல்லா இடத்துலையும். ரோட்டில் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. மேபி சிட்டிக்குள்ளே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கிராமத்துக்குள்ளே ஆள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையுமே வந்து ஆர்மி ஃபோர்ஸ் நிற்கிறாங்க. பலத்த செக்யூரிட்டியாக தான் இருக்குது இந்த ஏரியா. ரோட்டில் பைக்கில் போகிறது கூட ஆர்மியாக தான் இருக்குது. இப்போ என்ன குடும்பம்னா வந்து சிரியாக்குள்ளே வந்தனால வந்து நான் இனிமேல் யூஎஸ் வந்து வீசா அப்ளை பண்ணால் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. யூஎஸ் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, எனக்கு யூஎஸை விட இந்த மாதிரி நாடுகளுக்கு அதிகமாக பயணம் பண்ணணும்னு ஆசை. இப்போ நம்ம வந்தது வந்து ஒரு காரில் வந்தோம். அவங்க பார்டரில் கிராஸ் பண்ணிவிட்டு என்னை வந்து சிட்டிக்குள்ளே விட்டுட்டு வேறு ஒரு கைடு கூட வந்து ஏற்றி விட்டாங்க. நம்ம வந்து இந்த கைடு கூட தான் வந்து அடுத்த ஒரு 7 நாட்கள் வந்து பயணம் பண்ண போகிறோம். கேமரா என்ன பிரச்சனை தெரியல, ஆடியோ ரெக்கார்ட் ஆனது ரெக்கார்ட் ஆகலை.
ஆக்சுவலாக வந்து சிரியாவில் வந்து ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குல்ஃப் கண்ட்ரிலேருந்து சிரியா மூலயமா டர்க்கிக்கும் ஜோர்டன் ஓகே Gulf states, Jordan, Syria, from Syria to Turkey to Europe. ஓகே, இந்த பைப்லைன் வந்து கட்டுறதுக்காக வந்து கொண்டு வரதுக்காக வந்து சிரியா கவர்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. பட் சிரியா கவர்மெண்ட்டை வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. என்னால் அலோவ் பண்ண முடியாது, இந்த பைப்லைன்லாம் இன்னொரு நாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணனால வந்து இவ்வளோ பிரச்சனை வந்து இந்த சிரியா நாட்டில் நடந்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இப்போ வந்து சிரியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரஷ்யா இஸ் சப்போர்ட்டிங் சிரியா, ரைட்? Russia supported Syria and the Gulf states supported the opposition. கல்ஃப் ஸ்டேட் வந்து ஆப்போசிட்டாக உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் சிரியாவுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து ரீசெண்டாக அந்த உக்ரைன் வாரில் கூட சிரியன் ஆர்மி வந்து ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா இந்த நாட்டோட ஜனாதிபதியோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எல்லா கடைகள்லையும் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இவர் தான் ஜனாதிபதி. ஸோ ரோட்டில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லிஃப்ட் கேட்குறாங்க. ஏன்னா இங்கே பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப கம்மியாமா, நிறைய மக்கள் வந்து லிஃப்ட் கேட்குறத பார்க்க முடியுது. I can't see any people on the road. No, this is all summer houses. Oh, okay. In summer, full. Here Zabadani, destroyed partly by because they fought the regime, the inhabitants of and many buildings were destroyed. During bomb blast. Yeah. Fighters and also Hezbollah associated with the regime. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அசபதானி அப்படின்னு சொல்லிட்டு சிரியாவில் உள்ள ஒரு நகரம். இந்த இடத்துல அதிகமாக வந்து பாம்பு பிளாஸ்ட் ஆகி நிறையா வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே பாருங்கள், நிறையா டேமேஜ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. எல்லாம் வந்து அந்த இடத்துல வெடிகுண்டு வெடிச்சதுனால நிறையா வீடுகள் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இந்த நகரத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக முஸ்லீம்ஸ் மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்கம்மா. இங்கே இருக்கிற பார்த்திங்கன்னா நிறையா பில்டிங்கில் வந்து ஆட்கள் யாருமே வந்து வாழ்கிறது கிடையாது. 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் இருக்குது, 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் மூடி கிடக்குங்க அப்படியே. ஏன்னா அந்த நேரத்தில் வெடிகுண்டு வெடிச்சனால வந்து ஆளே நீங்கள் பார்க்க முடியாது. எல்லாமே வந்து ஆட்கள் இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்குது. சில வீடுகளில் வந்து ஆட்கள்லாம் இருக்காங்க. இதுக்கு தான் முக்கால்வாசி வீடுகளில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க. இவ்வளோ போய் வீடாக இருக்குது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் யாருமே இல்லை, சும்மா தான் இருக்குது. 70-80 வந்து இந்த இடத்துலேருந்து பாம்பு வெடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து மக்கள் யாருமே வாழ்கிறதே கிடையாதுங்க. அப்பயும் நல்லா பெரிய பெரிய வீடாக தான் இருக்குது. இந்த வீட்டில் கூட யாருமே கிடையாது. எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள் இந்த ஏரியாலாம், மக்கள் நடமாட்டமே இல்லாமல். சில வீட்டில் மட்டும் மக்கள் வாழ்கிறாங்க, சில வீட்டில் மக்கள்லாம் இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மோசஸ் கேவ் வந்து வந்திருக்கோங்க. கேவுக்கு வெளில பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வந்து ஸ்னோ இருக்குது. ஃபேக்ட்டு வேறு அகந்துக்கிட்டே இருக்குது. கொடுமை கூத்தா ஏதாவது ஒரு கையில் பிடிச்சிட்டு நான் வளர்ந்து போயிட்டுருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஏரியாலாம். பட் நீங்கள் பார்க்குற முக்கால்வாசியான இடத்துல வந்து மக்கள் வாழ்கிறது கிடையாது. அங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் வீட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. எல்லாமே அப்படியே கட்டி அப்படியே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிறாங்க. ரைசன்ஸு, ஃபிக்கு. டேஸ்ட் Very good. The figs with nuts. Figs with nuts. Fig nuts soda. இது வந்து ஆப்ரிக்காட் இருக்குல்ல, அது ஒரு பழம். அது இதையும் வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முள் மரத்தில் அந்த முள் மரத்தையும் வந்து கட் பண்ணி அது ஒரு வீட்டில் போட்டு வச்சுக்கிறாங்க. எல்லாமே சாப்பிடும்.
This is what? Pizza? هذا team. I'm you giving breakfast. எல்லாத்தையும் ஒன்று எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. This is what? This beach. Peach, huh? Beach. சாப்பிட நம்மளை இன்வைட் பண்ணிருக்காங்க. Hi. Assalamu alaikum. Little bit. Okay. ما بستحي. And لبني ما هاي. Yogurt. Yogurt. Fried eggs and hummus. Oh, okay. Thank you. Welcome. شكرا. أنا حامل لابس إنجليزي. X. India. From India. هلا بيني وبينك الأيام الوضع إنجليزي. India. You know India? تعرف هند؟ Hindustan. نيو دلهي. New Delhi. شاروخ خان. جنكيز خان. خال. يا خال. شاروخ خان جنكيز خان. Egg is very delicious. حط له لقمة ثانية. Very good. இதெல்லாம் சாப்பாடு செம்ம டேஸ்டா இருக்குங்க. முட்டையோட சூப்பரா இருக்கு. لا الله يخليك والله எல்லாத்தையும் சாப்பாடு கொடுக்குறாங்க. This oil. Okay. Olive oil. Fried with olive oil. Oh, amazing. எப்படி குரூப்பா உட்காந்து சாப்பிட்றாங்க பாருங்க. I made 2 eggs for my breakfast. Okay. In the morning. My wife was. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே வந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோசஸ் கேவுக்குள்ள வந்திருக்கோம். இந்த கேவ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக சுரண்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே உள்ள மக்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து மணல்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேவில் ஒரு சுரண்டி மண்ணெல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 300 மீட்டர் லெங்க்த்து கொண்ட இந்த கேவாமா உள்ள போட்டிங் போகிற மாதிரிலாம் செட் பண்ணியிருக்காங்க. விஷிங் லேக் வேர் வி த்ரோ த காயின்ஸ். இது வந்து விஷிங் லேக் அப்படின்னு சொல்கிறாங்க, பிளஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து காயின் வந்து தூக்கி போடுவாங்களாமா மக்கள். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மண் எடுக்கிறதுக்காக இந்த கேவ் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னால வந்து 2006 வந்து இந்த இடத்த வந்து டூரிஸ்டிக்காக மாற்றிருக்காங்க. ஸோ உள்ளே வந்து நீர் தண்ணி வந்து வந்துகிட்டே இருக்குமா, ஸ்ப்ரிங் வாட்டர் மாதிரி, இந்த ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங்கெல்லாம் இருக்குமா, அந்த மாதிரி தண்ணி வரலாமா. அந்த தண்ணியில் வந்து போட்டு விட்டு அதை வந்து டூரிஸ்டிக் ஏரியாவாக மாற்றிட்டாங்க. மேலே வந்து ஹேண்டிகிராஃப்ட் மார்க்கெட் இருக்காமா, கைவினை பொருட்கள்லாம் விற்கிற இடம் இருக்கா மேலே. இதுதான் வந்து மோசஸ் கேவ் அப்படின்றது. இந்த சிரியாவில் முக்கியமாக நம்ம பார்க்க வந்தது பார்த்திங்கன்னா இடங்கள் மக்கள் தான். பட் இருந்தாலும் டூரிஸ்டிக் பிளேஸ்லாம் வந்து இது மாதிரி தான் இருக்கும் இங்கே அந்த நாட்டில். ஏன்னா இப்போ தானே ப்ராப்ளம்லாம் முடிஞ்சு போயிட்டுருக்கு. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்குங்க, வாயிலெல்லாம் புகையாக வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நான் போட்டிங் போகிறேன் கப்புள்ஸ் மாதிரி. அவங்கள மாதிரி நம்மளும் போட்டிங் போகலாம். எப்படி இருக்குது பாருங்க கேவ். Captain. He was eating the breakfast with us. Yeah, he is captain. قلت له كان عم ياكل فطور معنا. Captain. ஸோ இவங்க கூட தான் வந்து இப்போ சாப்பிட்டோம் நம்ம. செம கூலிங்காக இருக்கு உள்ள, தலையை இடிக்க போகுது. Yes. سمك ما في ما؟ في سمك زينة صغيرة. صغيرة. Now? பாருங்க எப்படி இருக்குது உள்ள, தலையெல்லாம் இடிச்சிடு. ஓ மை காட், தலையை குனிங்கோ. தண்ணி நல்லா க்ளீனாக இருக்குது. நிறையா மக்கள் வந்து நிற்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு போட் தான் இருக்குது போல், அதனால் எல்லா மக்களும் நிற்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஹோட்டல் வாசலில் நிற்கிறேன். மோசஸ் கேவ் வந்து இத்தனை வரும்போது இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஆர்மி வந்து எல்லாத்தையும் திருடிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிற எல்லாமே வந்து என் கைடு சொல்கிறது தான், நான் எதுவும் ஓப்பனாக சொல்கிறதில்ல. உள்ளே பார்க்கலாமா போக முடியுதான்ட்டு. இது பாருங்க, லிஃப்ட்டெல்லாம் பாருங்க எல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு. போகலாமா? ஹாய். السلام عليكم. سلامات اهلا. Can I see? ممنوع. No, okay. ممنوع. Okay. برا ما عليك.
ஓகே இது அவ்வளோ பண்ண மாட்டேறது உள்ள. ஓகே தேங்க்யூ. اهلا تحياتي. பாய்.